Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. உங்கள் லைஃப்ல இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேள்வி. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது திருச்செந்தூர் மாவட்டத்துக்குள்ளாடி தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதாவது திருச்செந்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சம்பவங்க. நம்மளுடைய நாகாமானுஷம் சேனல்ல நம்ம தெய்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் நம்ம கூடுதல் எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம். அதுல சின்ன அமானுஷ்யங்களும் இருக்கும், அதனால பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளியே வந்தவங்களும் இருப்பாங்க. அதே மாதிரி சாமிகளால நடத்தப்பட்ட பல சம்பவங்களை நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா இந்த சம்பவம் ரொம்பவே டிஃபரெண்டான ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது மாணிக்கவேல் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவங்க. அந்த சம்பவத்தோட சேர்த்து காளி மற்றும் முனீஸ்வரன் சிவசுடலையுடைய ஒரு அதிபயங்கரமான சம்பவம் சேர்ந்து கலந்து போயிருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 1989 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. அதாவது அந்த டைம்ல நம்மளுடைய மாணிக்கவேல் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வயசு ரொம்பவே சின்ன பிராயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 10 வயசு அந்த மாதிரி ஒரு வயசுல இருந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு கீழே 2 தம்பிகள் இருக்கிறாங்க. அவங்க அம்மா 4வது கர்ப்பவதியா இருக்கிறாங்க, அதுவும் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு கர்ப்ப வேதனை, அதாவது பிரசவ வேதனை ஏற்படுதுங்க. அப்படி பிரசவ வேதனை ஏற்பட்ட உடனே அவங்க வீட்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வெளியூர்ல போய் வேலை பார்த்துட்டு வருவார். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தான் வீட்டுக்கு வருவார். இப்படி தன்னுடைய மனைவி 9 மாத நிறை கர்ப்பிணியாக இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். இந்த சம்பவம் நடக்கிறது ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது சாயங்காலம் ஒரு 8:30-9 மணிக்கு மேலே நடக்குது. ஆனால் அந்த 1989 காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்கு லைட்டே கிடையாது, கரண்ட் வசதியே சரியா கிடையாது. ஏதாவது பெரிய வீடுகளில் மட்டும்தாங்க கரண்ட் இருந்திருக்குது. மற்ற மாதிரி இவங்க எல்லாருமே மண்ணெண்ணெய் விளக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த காலகட்ட சூழ்நிலையில என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு அவங்க அம்மாவுக்கு பிரசவ வேதனை வந்துடுதுங்க. அப்படி பிரசவ வேதனை வந்த உடனே அந்த இடத்துல கொஞ்சம் பெரிய பையனா இருக்கிறது நம்மளுடைய மாணிக்கவேல் தான். மற்ற 2 பசங்கள், அதாவது தம்பிகள் 2 பேருமே ரொம்ப சின்ன பசங்க. அவங்க சித்தி, பாட்டி, தாத்தா, அதன் பிறகு அவங்க பெரியம்மாவும் அங்கதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி, இவளை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மாட்டு வண்டியில தாங்க கட்டிக்கிட்டு போகணும். அதாவது டவுன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னா மாட்டு வண்டி கட்டி தான் போகணும். அவங்க ஊருக்கு ரோடே கிடையாது, அதாவது தார் ரோடே கிடையாதான். அந்த டைம்ல ஃபுல்லாகவே மண் ரோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அந்த மண் ரோட்டில் ஓடுறதுக்கான வண்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி தான். அப்படி அந்த மாட்டு வண்டியிலையும் ஏற்றுறாங்க. அந்த மாட்டு வண்டியை ஓட்டக்கூடியவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு அந்த புண்ணையும் தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டி, அதன் பிறகு அவங்க பெரியம்மா, அதுக்கப்புறம் இவங்க அம்மா, நம்மளுடைய மாணிக்கவேல், இவங்க எல்லாரும் தாங்க அந்த வண்டியில் கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ மணி ஒரு 9:30 இருக்கும். 1 ஹவர், அதாவது அந்த மாட்டு வண்டியை 1 ஹவர் ஓட்டுனா தான் டவுன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியும். அவரும் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாருங்க. மாட்டு வண்டியும் ஓடி வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஊருடைய எல்கை, அதாவது அடுத்த ஊருடைய எல்கை தொடங்கும் இல்லையா, அப்படி ஒரு மெயின் ரோட்டில் வண்டி ஏறணும். அந்த இடத்துக்கு கிட்ட, அதாவது மெயின் ரோட்டுக்கும் இந்த இவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய தூரம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அந்த 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று இருக்குங்க.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைந்து போன ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அந்த பாழடைந்த கிணறு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் போட்டிருக்கக்கூடிய ஒரு கிணறு இருக்குங்க. அதுவும் அவ்வளவும் கருவேல மரங்கள் சூழ்ந்து போய் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த கிணறும் இருக்குது. அந்த வழியாக இவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா வர 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 ஸ்லோவாக நடக்க ஆரம்பிக்குது, மெதுவாக நடக்குது. ஏன்டா மாடு வந்து ஸ்லோவாக நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தாத்தாவும் கேட்குறாரு. மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நாள் இப்படி பண்ணாது, இன்னைக்கு ஏன் இது ஸ்லோவாக நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ அந்த இடத்துல அவங்க தாத்தா கேட்குறாரு, கொஞ்சம் வேகமாக போயிருப்பா, பிள்ளைக்கு பிரசவ வலி தாங்க முடியல, டவுன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் ஆகணும், வைத்தியச்சியே அப்படி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி தாத்தாவும் கத்துறாருங்க. இல்லைப்பா, மாடை எவ்வளவு மிரட்டினாலும் மாடு போக மாட்டேங்குது அப்படிங்கிறது மாதிரி அந்த மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறவரும் சொல்கிறாரு. சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் மாற்றி மாற்றி எல்லாமே பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு அதாவது அந்த பாலம் கிணறு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை விட்டு இந்த மாடு போக மாட்டேங்குதுங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு பார்க்கும்போது இந்த மாடுகள் ரெண்டும் அந்த கட்டியிருக்கக்கூடிய, அதாவது அந்த மாட்டு வண்டியில் கட்டியிருப்பாங்க இல்லையா, அதை விட்டுட்டு பிச்சுக்கிட்டு போயிடுதுங்க. எப்படி போச்சுதுன்னே தெரியாது. அந்த இடத்துல வண்டி கீழே விழுந்துருது, தாத்தா கீழே விழுந்துடுறாரு, வண்டிக்காரர் கீழே விழுந்துடுறாரு, நம்மளுடைய மாணிக்கவேல் கீழே விழுந்துடுறாங்க, அவங்க அம்மா கர்ப்பவதியாக இருந்தவங்க கீழே உருண்டு விழுந்துடுறாங்க, அவங்க பாட்டி விழுந்துடுறாங்க, அவங்க பெரியம்மாவும் கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்து கிடக்கக்கூடியவங்க மெல்ல மெல்லமாக எந்திரிச்சு பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா இருக்கிறாங்களா, மாணிக்கவேலுடைய அம்மாவை சரட்டுன்னு யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க, கதறாங்க. அந்த வண்டியில் வந்து நெருப்பு பந்தம் ஏற்றி வச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் மற்ற பெட்ரோமாஸ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வண்டிக்கு அடியில் தொங்க விட்டுருக்குறாங்க. அதாவது அவங்களுடைய இடத்தை பொறுத்தளவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா அந்த ஏரியா பக்கம் ஆள் நடமாட்டமே இருக்காதுங்க. அதாவது 1989 காலகட்டத்தில் அப்படி அந்த நடமாட்டம் இல்லாததுனால அந்த இடத்துல இவங்க கத்துறாங்க, கதறாங்க, அலறாங்க. அந்த இடத்துல அந்த பெண் எங்கே போனாங்கன்னு தெரியல. எல்லாருமே தேடுறாங்க. ஆனால் சத்தம் வருதுங்க. எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த பாழடைந்து போன அந்த கிணத்து பக்கத்துலேருந்து சத்தம் வருது. பயங்கரமாக கதறக்கூடிய சத்தம் கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே நெருப்பு பந்தத்தையும் அந்த பெட்ரோமாஸ் லைட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த கிணற்றை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. திடீர்னு அந்த சவுண்ட் அப்படியே நின்றுது. அதுக்கு பிறகு இவங்களுக்கு எங்கே போகணும், யார்கிட்ட கேட்கணும்னு தெரியலைங்க. அந்த மாதிரி அந்த நடு காட்டுக்குள்ளே இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க, நின்றுட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது சரட்டு சரட்டுன்னு சொல்லி பக்கத்தில் யாரோ ஓடக்கூடிய சத்தம்லாம் கேட்குதுங்க. ஐயோ என்னதோ நடந்துருச்சுங்கிறது, ஓடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. நேராக வந்து பார்க்கும்போது மாடுகள் எங்கோடி போச்சுன்னு தெரியல, மாட்டு வண்டி அதிலே கிடக்குது. அந்த மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு இருந்த அந்த நபரும் அங்கேருந்து எழுந்துச்சு ஓடி இருக்கிறாருங்க. என்ன அப்படின்னா, அந்த மாட்டு வண்டியை ஓட்டக்கூடிய நபருக்கும் சில விஷயங்கள் தெரியும். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களுடைய தாத்தா இருந்தார் இல்லையா, அவருக்கும் தெரியும். என்ன அப்படின்னா, அந்த பாழடைந்த கிணத்துக்கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போனதுனால என்ன அப்படின்னா, அதை வந்து ஒரு யதார்த்தமாக தான் நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி தன்னுடைய மகளுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவுக்கு தெரியலைங்க. நம்மளுடைய பேரனான, அதாவது நம்மளுடைய மாணிக்கவேல் இருக்கிறார் இல்லையா, அவரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூக்கிக்கிட்டு அவங்க தாத்தா ஓடுறாரு. இந்த இடத்துல அவருடைய மூத்த மகள், அதன் பிறகு நம்மளுடைய மாணிக்கவேலுடைய பெரியம்மா மற்றும் அவங்களுடைய பாட்டியும் ஓடுறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அங்கிறது ஓடி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே நடக்குது. ஏன்னா அவங்கள சுற்றி என்னெல்லாமும் நடக்குது. அவங்க பயத்தில் அங்கேருந்து ஓடுறாங்க. அதன் பிறகு தன்னுடைய கணவனுக்கு, அதாவது நம்மளுடைய மாணிக்கவேலுடைய அப்பாவுக்கு தகவல் சொல்லப்படுது. மறுநாள் வந்துடுறாங்க. வந்து அந்த பெண்ணுடைய, அதாவது மாணிக்கவேலுடைய அம்மாவுடைய உடம்பாதும் கிடைக்குமான்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அது கிடைக்கவே இல்லைங்க. ஆனால் அந்த பெண்ணை வந்து அந்த கிணத்துக்குள்ளே தான் கொண்டு போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் மட்டும்தாங்க எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி நம்ம ஊருக்குள்ளாடி இருக்குதே, அதை ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ளாடி சிவசுடலைக்கு ஒரு பெரிய கோவிலே வச்சுருக்காங்க. அவங்க ஊர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோவிலில் போய் முறையிடுறாங்க. அந்த நேரத்தில் அங்கே ஆடக்கூடிய சிவசுடலை, எனக்கு அம்மாவும் என் அம்மாவுடைய பாதுகாவலனும் அங்கே தான் இருக்கிறான், அவங்க வந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சாமி ஒதுங்கிடுதுங்க. என்ன செய்யணுன்னே தெரியல. அதன் பிறகு இதை கேஸெல்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க, இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை போலீஸ் ஸ்டேஷனில் எடுக்கவே இல்லை. நீங்கள் என்னடா சொல்கிறீங்க, எங்கேயாவது அடிச்சு கொண்டு பூத்திட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி, புதைச்சிட்டிங்களான்லாம் கேட்டு பயங்கரமாக இது பண்ணி விட்டுறாங்க. அதன் பிறகு அந்த கேஸை பற்றி அவங்க எதுவுமே கேட்கவே இல்லைங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா, இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருட காலம் அப்படியே போயிடுது. நம்மளுடைய மாணிக்கவேலும் சரி, அவருடைய 2 தம்பிகளையும் அவங்களுடைய பெரியம்மா தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணிக்கவேலுடைய அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி வேறொரு ஊரில் இருந்துட்டார். அதாவது அவர் இந்த ஊருக்கே வர்றதில்லை. ஏன்னா இது அவங்க அம்மாவுடைய ஊர், அப்பாவுடைய ஊர் கிடையாது. அப்படி அவங்க அங்கே இருந்துடுறாங்க.
என்ன செய்யணும்னு தெரியல. இந்த மாணிக்கவேல் அவருக்கு அவருடைய 2 தம்பிகளையும் அவங்க பெரியம்மா வளர்த்துட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 1 வருட காலம் ஓடி போயிருதுங்க அந்த ஏரியா பக்கம். அதன் பிறகு நிறைய பேர் போகிறதே கிடையாது. அதாவது அந்த டைமிங் சொல்லுவாங்க இல்லையா, சாயந்தரம் வேலைக்கு பிறகு அந்த பக்கம் போகிறதே கிடையாது, அந்த வழியை யூஸ் பண்ணுறது கிடையாது, வேற ஒரு ஊர் பக்கம் மட்டும் சுற்றிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க ஊருக்குள்ளாடி நடக்க ஆரம்பிச்சு. இந்த வழியை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிணத்தங்கரை இருக்கக்கூடிய பக்கத்தில் தாங்க ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டு இருக்குது. அந்த ஆத்தங்கரையில் குளிக்கிறதுக்காக நிறைய பெண்கள் போகிறது வழக்கங்க. அப்படி தாங்க ஒரு 16 வயசு பெண் வந்து குளிக்கிறதுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு சக தோழிகள் ஒரு 7-8 பேர் சேர்ந்து, அவங்க அம்மா அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு 10-20 பேர் சேர்ந்து தான் குளிக்க போயிருக்கிறாங்க. அப்படி குளிக்க போன பெண் வந்து தனக்கு வயிற்றுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பக்கம், அதாவது இந்த கிணத்தங்கரை இருக்கக்கூடிய பக்கத்தில் இந்த கருவேல காடுகள் சூழ்ந்து இருக்குது இல்லையா, அந்த பக்கமாக ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்படி ஒதுங்கின அந்த பெண் வந்து ரிட்டர்ன் வரவே இல்லைங்க. இவங்க கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பெண்கள் இல்லையா, கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்த்தாப்புல வந்து ஆண்கள் குளிக்கக்கூடிய படித்தரை அமைஞ்சிருக்குது. அங்கே ஒரு 4-5 பேர் ஆண்கள் நின்றுருக்காங்க. அவங்க என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி போன பிள்ளை வரல அப்படின்னு சொன்னா, அங்கே எதுக்குமா அனுப்பி வச்சிங்கன்னு எல்லாருமே திட்டுறாங்க. திட்டின மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய சக இளைஞர்களோட அந்த காட்டுக்குள்ளாடி தேடுறாங்க. அந்த பெண்ணுடைய பாடியும் கிடைக்கவே இல்லைங்க. இப்படி இந்த சம்பவம் 1 வருடத்துக்கு பிறகு நடக்குதுங்க. அதாவது 1990 நடக்குது. அதாவது 91 அடுத்ததாட்டு ஒரு நிகழ்வு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 25 வயது வாலிபருங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கி, இந்த விறகு வெட்டுறதுக்காக அந்த காட்டு பக்கமாக போய், அதாவது அங்கே உள்ளே போக மாட்டாங்களாம், அந்த வெளி சைடில் இருக்கும் பார்த்தீங்களா மரங்கள், அதாவது எல்லாமே அந்த கருவேல மரங்கள் தான், அதை விறகுக்கு எடுப்பாங்க. அப்படி விறகு வெட்டுறதுக்காக போன நபர் அதன் பிறகு காணாமல் போயிடுறாரு. இப்படி 3 பேர் போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 நபர்கள், அதாவது கிரிக்கெட் விளையாடக்கூடிய சின்ன பசங்க, ஒரு 10லிருந்து 15 வயசு இருக்கக்கூடிய பசங்க கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து வயல் இருந்திருக்குது. அந்த வயல் வந்து தண்ணீர் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு பிளேஸாட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல பந்து அடிச்சு விட்டு அந்த பந்து அந்த இடத்துக்கு போயிருது. அதாவது அந்த கருவேல காட்டுக்குள்ளே போயிருக்குது. அதை எடுக்கிறதுக்கு ஒரு 15 வயசு மிக்க ஒரு பையன் போயிருக்கிறான். அந்த பையன் வரவே இல்லைங்க. ஐயோ என்னடா ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இந்த 14 நபர்களுமே அந்த காட்டுக்குள்ளாடி அந்த பாலம் கிணத்துக்கிட்ட போயிடுறாங்க. அப்படி போகும்போது அந்த பசங்க பார்த்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருகருன்னு ஒரு நபர் நின்றுட்டு இருந்திருக்கிறாரு. அந்த நபருடைய கையில் அந்த பையனுடைய அந்த உடல் இருக்குதுங்க. இந்த பசங்க பார்த்துட்டு கத்திடுறாங்க. கத்தின உடனே அது என்ன பண்ணிட்டு அப்படின்னா, அந்த கரையிலே அந்த உடலை போட்டுட்டு அந்த கிணத்துக்குள்ளே குதிக்கிறதா அந்த பசங்க தெளிவாக பார்த்துருக்குறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த பையனை அங்கேருந்து தூக்கிக்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு பார்க்கும்போது அந்த பையன் இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊருக்குள்ளே போய் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் இந்த 14 பசங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது ஒரு நாள் ஒருத்தர்னா மறுநாள் இன்னொருத்தர்னு சொல்லி 15 பசங்களும் இறந்து போயிடுறாங்க. இப்படி எல்லாம் நடக்க அவங்க ஊருக்குள்ளாடி ஒரு பெரிய பிரளயமே உண்டாகுது. கிட்டத்தட்ட அந்த 250 தலைக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தான் அந்த கிராமம். கிராமத்தை விட்டு நிறைய பேர் வேற்று ஊருக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே ஊரில் வந்து இடம் வாங்கி வீடு போட்டு அப்படிலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஊரை விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த ஊர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. என்னடா நடக்குது, சாமி கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது. என்னோட அம்மா இருக்கா, என்னுடைய அம்மாவுடைய பாதுகாவலன் அங்கே தான் இருக்கிறான், இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் அங்கே வந்த பிறகு தான் என்னால் எதுவும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது மாதிரி நம்மளுடைய சிவசுடரையும் பேசியிருக்கிறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் மக்களுக்கே தெரியலைங்க. கடைசியாக இந்த பிரச்சனை வந்து 21 பேர் இறந்த பிறகு தாங்க அடுத்த இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது. அது எப்படி வருது அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளே வாழக்கூடிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுங்க, அதாவது கிட்டத்தட்ட அந்த நபருக்கு வந்து 3 பெண்கள் இருந்திருக்கிறாங்க. 2 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளியூரில் இருக்கிறாங்க. கடைசியாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து பெருசாக, அதாவது சொல்லுவாங்கள்ல லாஸ்ட் கல்யாணம், அதனால் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக வந்து இந்த கார்டு அடித்து கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி வெளியூரில் இருந்தும் நிறைய பேரை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கல்யாணத்தை பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட 5000 அந்த கார்டுகள் அடித்து கொடுத்து அந்த ஆட்களை வர வச்சிருக்கிறாருங்க. அப்படி அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய 2 நாளைக்கு முன்னால் இந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த பெண் காணாமல் போயிருக்கிறாங்க. அந்த பெண் எப்படி காணாமல் போனாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு சீக்ரெட்டாகவே தான் இருக்குது. அதை பற்றி யாருக்கும் தெரியலை. நம்மளுடைய மாணிக்கவேலுக்கும் தெரியலை. அவர் எப்படி நடந்ததுன்னே அது எங்களுக்கு தெரியலை. அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து காணாமல் போயிருக்குது.
அப்படி அந்த பொண்ணு காணாம போனது எங்க போச்சு அப்படின்னு சொல்லி எல்லா இடமும் தேடிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிணத்தங்கரை பக்கம் யாரும் போகிறது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா அவங்க அப்பா, அந்த பெண்ணுடைய அப்பா என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவருடைய டீம் பெரிய டீமா இருந்திருக்குது. அதனால 10, 25, 30 பேரோட அந்த கிணத்தங்கரையிட்ட போகும்போது இந்த பெண் போட்டிருந்த நகைகள்லாம் வந்து அந்த கிணத்தங்கரையில வைக்கப்பட்டிருக்குங்க. அதாவது 10, 20 நகைகள் அப்படி வரிசை அடுக்கப்பட்டு இருக்குது. அப்போ இங்கே தான் என்னுடைய பொண்ணை இது கொண்டு வந்துருச்சு. இங்கே இருக்கிறது என்னன்னு தெரியல. அப்போவும் அவங்களுக்கு தெரியலை அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த உருப்படிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அதோட தாங்க 21 கொலை ஆகுது. அதாவது 21 பேர் அந்த இடத்துல பலியாக இருக்கிறாங்க. அப்படி பலியான உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை சும்மா விடக்கூடாது, என்னுடைய சொத்தை அழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை, இது என்னது ஏதுன்னு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியை போய் பார்க்குறாருங்க. அப்படி அந்த நம்பூதிரியை பார்த்து நம்பூதிரியை அந்த இடத்துக்கும் கூட்டிகிட்டு வர்றாரு. நம்பூதிரி வந்த உடனே சிவசுடலைக்கான பூஜைகள் எல்லாம் போட்டு விடுறாரு. அப்படி சிவசுடலையும் வந்து ஆடுதுங்க. ஆனால் நம்பூதிரி எந்த கேள்வியும் அந்த இடத்துல கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருந்திருக்கிறாரு. ஊர்க்காரங்க கேட்கும்போது என்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவுடைய பாதுகாவலனும் அங்கே இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் வந்தால் தான் எனக்கு சொல்ல முடியும் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல சிவசுடலையும் சொல்லிட்டு ஒதுங்குதுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க இந்த பெரியவர் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி நடக்குது, எதனால இது நடக்குது, அங்கே என்ன சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஏன் இந்த ஊர் காவல் தெய்வங்கள் எதுவும் சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பந்தான் அந்த நம்பூதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்த நம்பூதிரி சொல்றாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருட காலத்துக்கு முன்னால இந்த இடத்துல இருந்தது ஒரு பத்ரகாளி அம்மன், ஒரு முனீஸ்வரன். இவங்க 2 பேரும் இங்கே இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்த பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த கோவில், அதாவது சிவசுடலையுடைய கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு பின்புறத்தில் ஒரு அந்த சித்தர்கள் சமாதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சமாதி ஒன்று இருக்குது. அது பூமிக்கு கீழே இருக்குது. அதுக்கு கீழே பெரிய புதையல்கள் இருக்குது. அந்த புதையலை பாதுகாக்கிறதுக்காக பத்ரகாளி அம்மன் மற்றும் முனீஸ்வரன் 2 பேரையும் பாதுகாப்புக்காக அந்த இடத்துல வச்சிருந்திருக்காங்க. அப்படி வைக்கப்பட்ட அந்த 2 தெய்வங்களையும் சில மாந்திரிகர்கள் கட்டியிருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அதுல இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால இது நடந்ததாட்டு சொல்றாரு. அது எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, திருடர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த புதையல் இருக்கக்கூடிய ரகசியம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு வந்திருக்கானுங்க. அப்படி வரும்போது அந்த திருடர்களை எதிர்த்து நின்னது இந்த பத்ரகாளி அம்மனும் முனீஸ்வரனும் தான். அப்படி எதிர்த்ததுனால நிறைய திருடர்கள் இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, சில திருடர்கள் எப்படி இதை எடுக்கணும், இந்த புதையலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சில கொடூரமான மாந்திரிகர்களை போய் சந்திக்கிறானுங்க. அப்படி சந்திக்கும் போது அந்த மாந்திரிகர்கள் இதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் அப்படிங்கிற அந்த டைம்களில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தெய்வங்களுக்கு சக்தி இருக்காதான். அதாவது இந்த மாதிரி பாதுகாவல் தெய்வங்களுக்கு சக்தியே இருக்காது. அந்த டைம்ல நம்மளுடைய துர்தேவதைகளுக்கு பயங்கரமான சக்தி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தியை வச்சு இந்த சக்திகளை நம்ம மந்திர கட்டுகளால் கட்டி இதை எடுத்துட்டு போய் ஏதாவது கிணத்துக்குள்ள போட்டு, அதாவது அந்த மாதிரி கிணத்துக்குள்ள போட்டு லாக் பண்ணிடணும். அதன் பிறகு இந்த தீய சக்திகளை அங்கே பாதுகாப்புக்கு நிப்பாட்டணும். அதாவது அந்த கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மனையும் அந்த முனீஸ்வரனையும் வெளியே கொண்டு வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை இங்கே நடத்தணும். அப்படி நடத்தி முடித்த பிறகு இந்த பொருளை நம்ம திருடிடலாம் அப்படின்னு நினச்சி அதே மாதிரி பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி ஊருக்குள்ளாடி இந்த மாதிரி பயங்கரமான மந்திர கட்டுகள்லாம் போடப்பட்டு அந்த இடத்துல இந்த தெய்வங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கொண்டு வந்துக்கிட்டு இவங்க தோன்ற நேரம், அதாவது அந்த பூமியை தோண்டி தான் அந்த புதையலை எடுக்கணும். அப்படி தோன்ற நேரம் வந்து கிரகணம் முடிஞ்சிருதுங்க. இவங்க அதுக்கப்புறம் அசால்ட் ஆயிடுறாங்க. என்ன அப்படின்னா, தெய்வங்களை ஆல்ரெடி கட்டில் வச்சு கிணத்துக்குள்ளே இறக்கிட்டோம். மற்ற தெய்வங்கள்லாம் வந்து, அதாவது இந்த ஏவல் தெய்வங்கள்லாம் வந்து வெளியே நிற்கிறதுனால அந்த தெய்வத்தால் வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதை தோண்டிகிட்டே இருந்திருக்கிறாங்க. கிரகணமும் முடிஞ்சிருது. கிரகணம் முடிஞ்ச பிறகு தன்னுடைய அம்மாவை தேடி வந்தவர் தாங்க இந்த சிவசுடலை. அதாவது பத்ரகாளி அம்மனை தேடி வந்த அந்த மகனான சிவசுடலை என்ன பண்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த திருடர்கள் அனைவரையுமே விரட்டி விரட்டி அடிக்கிறாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டத்துல செத்து கிடக்குறாங்க. எல்லாரையும் கொல்லுது. அது மட்டும் இல்லாம மாந்திரிகர்கள் 3 பேருடைய தலையை வெட்டி எடுத்துருதுங்க. அப்படி அந்த இடத்தை பாதுகாக்குது. என்னுடைய அம்மா எங்க எங்க எங்கன்னு சொல்லிக்கிட்டு அவர் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துடுறாரு. அதாவது இந்த புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருந்த அந்த பத்ரகாளி அம்மன், அதன் பிறகு அவங்களுடைய பாதுகாவலனாட்டு இருந்த அந்த முனீஸ்வரன், இவங்க 2 பேரும் எங்க அப்படிங்கிற கேள்வியோட அந்த இடத்துல சிவசுடரை வந்து உட்கார்ந்துடுறாரு. அப்படி உட்கார்ந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலப்போக்கில் அந்த கிராமத்தில் வந்து நிறைய அழிவு ஏற்பட்டு அதன் பிறகு புதுசாக ஆட்கள் வந்து அப்படி அந்த கிராமம் வளர்ந்துக்கிட்டே இருக்குதே ஒழிய, ஏன்னா அந்த சிவசுடரை
சிவசுடலை அங்க வரக்கூடியவங்கள வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா அவருடைய எல்கை அந்த புதையலை பாதுகாக்கக்கூடிய வேலையில இருக்கிறார். அம்மாவும் அந்த வேலைக்காரனான முனீஸ்வரனும் வந்த பிறகுதான் நான் வந்து இந்த இடத்த விட்டு காவல் தெய்வமாட்டு அந்த கோட்டையில நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. இப்படியெல்லாம் நடந்ததுனால சிவசுடலையால அங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே முடியல. ஆனா அம்மா செய்ய வேண்டிய வேலையை சிவசுடலை சாமி செய்ததுனால அவர் அங்க பூஜை பண்ணி அந்த ஊர் கோயிலாட்டை மாத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல நம்பூதிரி அப்படியே எடுத்து சொல்றாருங்க. நம்பூதிரி சொன்ன உடனே சரி நம்ம இப்போ இது என்ன பண்ணலாம், இது ஏதாவது பண்ணணுமே, அந்த அம்மா வந்து எப்படியா வெளியே கொண்டு வரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் கேட்குறாருங்க. அப்படி பணக்காரர் கேட்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. கிட்டத்தட்ட 108 நம்பூதிரிகளை கொண்டு வந்து தான் இந்த விஷயத்த பண்ண முடியும். அதாவது என்ன அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நம்ம கொண்டு வரணும், நீங்க யாரும் கிணத்துக்கு உள்ளாடி இறங்கக்கூடாது, நாங்க நம்பூதிரிகள் இறங்கி தான் அந்த பத்ரகாளி அம்மனையும் அந்த முனீஸ்வரனையும் வெளியே எடுத்துட்டு வருவோம். அந்த டைம்ல என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஆடு, 100 கோழி, 100 பன்றிகள் வெட்டப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா அதுக்கான ஃபுல் ஏற்பாடும் பண்றாருங்க. அதாவது 108 நம்பூதிரிகளையும் கொண்டு வந்துடுறாங்க. இந்த 108 நம்பூதிரிகளும் சேர்ந்து அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அது எப்படி பார்த்துருக்குறாங்க அப்படின்னா அந்த சிவசுடலை இருக்கிறார் இல்லையா ஊருக்குள்ளாடி, அங்க வந்து மொத்தத்திலே ஒரு 3 நம்பூதிரிகள் மட்டும்தாங்க அங்க இருந்திருக்கிறாங்க. சிவசுடலைக்கான பூஜைகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. அதே நேரத்துல இந்த கிணற்றை சுத்தி 105 பேர், அதாவது சொல்ல போனா 108 பேரும் இங்க தான் இருக்கிறாங்க. அதுல இருந்தும் எக்ஸ்ட்ரா 3 பேரை கொண்டு வந்து சிவசுடலைக்கு ஆள் வச்சிருக்கிறாங்க. அதாவது சொல்ல போனா 111 பேர்னு சொல்லிடலாம். அப்படி ஆட்களை பிரித்து அந்த கிணத்தங்கரையில பயங்கரமான பூஜைகள் பண்ணப்படுதுங்க. அப்படி பூஜைகள் பண்ணும்போது கூட அது நள்ளிரவு நேரத்துல பண்றாங்க. ஊர் மக்கள் தலைமையில தான் இது எல்லாமே நடக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனையை பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்க்காரங்க கேள்விப்பட்டுக்கிட்டு அவங்களால முடிஞ்ச காசு, பணம், ஆடு, கோழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொண்டு வந்துடுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த தெய்வத்தை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அது மட்டும் இல்ல அந்த ஊருக்குள்ளாடி புதையில இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும், அந்த வட்டாரத்தை சேர்ந்த எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருது. அதனால எல்லாருமே அந்த ஆடுகள், கோழிகள், அதன் பிறகு பன்றிகள்னு சொல்லி கொண்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட மாணிக்கவேல் அந்த இடத்துல தான் இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு 13-14 வயசு தான் இருக்கும். அவர் அந்த டைம்ல என்ன பண்றாரு அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவருக்கு வேற எதுவும் தெரியாது. அதன் பிறகு அந்த கதைகள் எல்லாமே பெரியவங்க சொன்ன பிறகுதான் இவருக்கு தெரிய வந்திருக்குதுங்க. அப்படி அவரும் அந்த இடத்துல இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல வந்த ஆடு, கோழி, பன்றிகள் எல்லாம் ஒரு 500க்கு மேலேயே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தங்கரையை சுற்றி பயங்கரமான பூஜைகள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பூஜை பண்ணும்போது கரும்புகைகள் நிறைய அந்த கிணத்துக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. வரிசையா வந்துட்டே இருந்தது. ஒரு 50-100 புகைகள் அப்படி மேலே மேலே போயிட்டே இருந்திருக்குது. அதெல்லாம் ஒரு அதிசயமாட்டு பார்த்துருக்கிறாரு நம்மளுடைய மாணிக்கவேல். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி அந்த புகையெல்லாம் போய் அப்படியே முடிஞ்சிருதுங்க. முடிஞ்ச பிறகுதான் அந்த இடத்துல ஆடை வெட்டி ரத்தத்தை ஊத்துறாங்க. ரத்தத்தை ஊத்துன பிறகுதாங்க அந்த இடத்துல நம்பூதிரி 2 பேர் இறங்கி இருக்கிறாங்க. ஊரை சேர்ந்த ஒரு நபர் வந்து இந்த ஏணி அந்த இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து ரொம்ப பெரிய ஏணி, முளைக்கம்புல செய்யப்பட்ட ஏணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மூங்கில் கம்புல செய்யப்பட்ட ஏணி. அப்படி பெரிய ஏணிகள்லாம் இறக்கி கொடுத்து அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய பத்திரகாளி அம்மன் மற்றும் முனீஸ்வரனுடைய சிலையை மேலே கொண்டு வர்றாங்க. அப்படி மேலே கொண்டு வரும்போது அதுல நிறைய தகடுகளால அந்த கயர் வச்சு கட்டி இருக்கிறாங்க. அதாவது கயர்னு சொன்னா இந்த செம்பு கம்பியாக கட்டி இருக்கிறாங்க. அந்த செம்பு கம்பி கயரோட சேர்ந்து இருந்திருக்குது. அப்படி கட்டப்பட்டு வச்சிருக்கிறாங்க. அதை எல்லாமே எடுத்து நெருப்புற போட்டு, அதாவது யாகம் வளர்க்குறாங்க. 108 நம்பூதிரியும் யாகம் வளர்த்து அதுக்குள்ள போட்டு எரிக்கிறாங்க. எரிச்ச பிறகு அந்த அம்மன் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு மேலதான் ஆடுது, பத்ரகாளி அம்மன். அப்படி அந்த பத்ரகாளி அம்மன் ஒரு பொண்ணுக்கு மேல ஆடும்போது அந்த பத்ரகாளி அம்மன் என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஊருக்குள்ள வரமாட்டேன், நான் ஊருக்குள்ள வந்தா என்னுடைய மகனான சிவசுடலை அங்க இருந்து எழும்பி போயிடுவான், அவன் அங்க பாதுகாப்புக்கு நிப்பாட்டிட்டு நான் இந்த இடத்துல குடிகொள்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. சரின்னு சொல்லிக்கிட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க. நீங்க எல்லா பலி பூஜைகளையும் நடத்துங்க அப்படின்னு சொல்லி பலி பூஜைகள் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய 3 மாந்திரிகர், அதாவது நம்பூதிரிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் வர சொல்லிடுறாங்க. அவங்க வரும்போது என்ன அப்படின்னா அங்கிருந்து ஒரு பையனுக்கு உடம்புல சிவசுடலை இறங்கி அவரும் கூடவே வந்திருக்கிறாரு. இங்க வந்து பல பலி பூஜைகள் நடக்குதுங்க. அதாவது அந்த கிணத்தங்கரை வெட்டி வெட்டி அந்த கிணத்தங்கரையில அந்த ஆட்டுடைய ரத்தம், பன்றியுடைய ரத்தம், அந்த கோழியுடைய ரத்தம்னு சொல்லி
எல்லாம் வெட்டி ஊத்துறாங்க. ஊற்றி முடிச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிணத்தை இடிக்க சொல்கிறாங்க. அந்த கிணத்தை, அதாவது சைடில் வந்து இந்த பழைய கருங்கல் கட்டு இருந்துருக்குது, அதையெல்லாம் இடித்து உள்ளே போடுறாங்க. அதன் பிறகு அந்த மண்ணுகள்லாம் வாரி உள்ளே போட சொல்கிறாங்க. மண்ணெல்லாம் கொண்டு இறக்குறாங்க. நள்ளிரவு நேரத்தில் அந்த இடத்துல மணலால் மூடப்படுதுங்க அந்த கிணறு. அதன் பிறகு அதுக்கு மேலே தாங்க அஸ்திவாரம் போட்டு இந்த தெய்வங்களை உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி பத்திரகாளி அம்மனும் முனீஸ்வரனும் சொல்லிடுறாரு. முனீஸ்வரனும் ஒரு பையனுடைய உடம்புல வந்து ஆடி இருக்கிறாரு. அவங்க 2 பேருமே சொல்லிடுறாங்க. அப்போ சிவசுடரில் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ உள்ளவா, என் கூட வந்து இரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு. இல்லைப்பா, அங்கே நீ தான் இருக்கணும், இங்கே நான் தான் இருக்கணும், கோட்டையுடைய மின்வாசலில் நான் தான் இருப்பேன், கோட்டைக்கு உள்ள நீ இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த இடத்துல அந்த அம்மனுக்காக இவங்க ஒரு கோயிலும் கட்டுறாங்க. அந்த இடத்தை விட்டுட்டு போனது யாருன்னே தெரியாதான், அந்த இடத்துடைய ஓனர் யாருன்னே தெரியாது. அதனால அந்த இடத்த கோவிலுடைய பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அந்த கோவில் வளர ஆரம்பிக்குது. கொஞ்ச காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு பிறகு அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பிரதிஷ்டியான அந்த தெய்வம் வந்து நிறையவே இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ரகசியமாட்டே இந்த கோவிலை வச்சு வழிபட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவில் பிரபலப்படுத்தாம. ஏன்னா இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சவங்க அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த புதையலை எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னு ஏதாவது தப்பு தண்டா பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கோவிலை வந்து ரகசியமாக வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஊரில் இருக்க மக்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. வெளியே இருந்தும் அந்த கோவிலுக்கு ஆட்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் அந்த கோவில், இதுதான் அந்த சாமி அப்படிங்கிற விஷயம்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த கோவிலை சார்ந்த புதையல் அங்கே இருக்கக்கூடிய விஷயமும் இவங்க யாருக்குமே தெரியாதுங்க. அப்படி அந்த கோவிலை ரகசியமா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்களாம். அதன் பிறகு, அதாவது இந்த தெய்வம் வந்து அந்த இடத்துல வளர்ந்த பிறகு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம அந்த இடமே வந்து இப்போ நிறைய வீடுகள்லாம் வந்துருச்சான். அதாவது இப்போ வந்து அதை அப்படி சொல்ல முடியாது. அந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்த பார்க்கறதுனாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கோவிலுக்கு முன்னால வீடு பின்னால வீடுன்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட வீடு கடைகள்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு சிட்டியாட்டு மாறிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மளுடைய மணிவேல் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அவருடைய லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு. அவருடைய தம்பிகள்லாம் நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவையே அப்படி தூக்கிட்டு போச்சுது. அவங்க பாடி கூட கிடைக்கலையா. அதாவது இறந்து போன சில பேர், அந்த கிணத்தங்கரையில் இறந்த நிறைய பேருடைய பாடிகள்லாம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அம்மாவுடைய பாடியும், அவங்க அம்மா வயிற்றில் இருந்த பாப்பாவுடைய பாடியும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இன்னைக்கும் சரி, நான் அந்த கோவிலுக்கு போனால் எங்கள் அம்மா பக்கத்தில் நான் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்ட அந்த கோவில் இன்னும் மேலும் மேலும் வளரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அவருடைய லைஃப்பில் நடந்த இந்த அதிபயங்கரமான சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த மாணிக்கவேலுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லை, இந்த சம்பவத்துக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாகாமானுஷ்யம், புதிய மானுஷ்ய கதைகள், அதன் பிறகு மணி த பிளாக் 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.